மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறதா என்பது உலகளாவிய விவாதப் பொருள். ஆனால் மரணித்தவர்கள் விட்டுச் சென்ற பொருட்களோடு நமக்கிருக்கும் பிணைப்பு என்பது உணர்வுபூர்வமானது. அப்பா பயன்படுத்திய வாட்ச், தாத்தா கட்டிய வேஷ்டி, அம்மா அணிந்த மோதிரம் இவை வெறும் பொருட்கள் அல்ல, அவை நினைவுகளின் கருவூலங்கள். ஆனால் ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் இந்த பொருட்களை பயன்படுத்துவதில் சில எச்சரிக்கைகள் சொல்லப்படுகின்றன. அவை உண்மையா? மீறினால் என்ன நடக்கும்? வாருங்கள் ஆழமாக பார்ப்போம். பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்துமே ஆற்றலால் ஆனது. நாம் ஒரு பொருளை நீண்ட காலம் பயன்படுத்தும் போது நமது எண்ண அலைகளும் உடலின் மின்காந்த புலமும் அந்த பொருளில் பதிகின்றன. அறிவியல் ரீதியாக இதை சைக்கோமெட்ரி என்று அழைப்பார்கள். ஒரு நபர் ஒரு பொருளை தொடும்போது அவரது உணர்ச்சிகள் அந்த பொருளில் தங்கிவிடுகின்றன. இறந்தவர் வாழ்நாள் முழுவதும் பயம், கோபம் அல்லது தீராத ஆசையுடன் இருந்திருந்தால் அந்த பொருட்கள் எதிர்மறை ஆற்றலை சுமந்து நிற்கும். அவற்றை நாம் அப்படியே பயன்படுத்தும் போது காரணமே இல்லாமல் நமக்கும் அதே போன்ற மன உளைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இறந்தவர்களின் ஆடைகளை மற்றவர்கள் அணியலாமா என்பது கிராமப்புறங்களில் இன்றும் ஒரு பெரிய விவாதமாக இருக்கிறது. அறிவியல் பார்வை, ஒருவர் நோயால் இறந்திருந்தால் அவர் பயன்படுத்திய ஆடைகளில் கிருமிகள் தங்கியிருக்க வாய்ப்புண்டு. குறிப்பாக தலையணை மற்றும் மெத்தைகளில் பாக்டீரியாக்கள் நீண்டகாலம் வாழும். இதனால்தான் பழைய காலத்தில் இறந்தவர்களின் படுக்கைகளை ஊருக்கு வெளியே கொண்டு சென்று எரித்து விடுவார்கள். ஆன்மீக பார்வை, துணிகள் ஒருவரது உடலோடு நெருங்கிய தொடர்புடையவை. இறந்தவரின் ஆத்மா தன் உடைமைகள் மீது பற்று கொண்டிருந்தால் அந்த ஆடையை பயன்படுத்துபவர்களுக்கு ஒருவித அசௌகரியமான உணர்வு ஏற்படும் என்று நம்பப்படுகிறது. தீர்வு: ஆடை மிகவும் விலை உயர்ந்தது என்றால் அதை அப்படியே பயன்படுத்தாமல் ஒருமுறை நன்கு துவைத்து வெயிலில் உலர்த்தி பின் பயன்படுத்துவது நல்லது. தங்கம் மற்றும் வெள்ளிக்கு ஆற்றலை தக்க வைத்துக் கொள்ளும் குணம் அதிகம். முன்னோர்களின் நகைகளை அணிவது என்பது இந்தியாவில் ஒரு கௌரவமாகவும் ஆசீர்வாதமாகவும் கருதப்படுகிறது. ஏன் பயன்படுத்தலாம்? தங்கம் என்பது மங்கள பொருள். அது எதிர்மறை ஆற்றலை விட நேர்மறை ஆற்றலையே அதிகம் ஈர்க்கும். எச்சரிக்கை: அந்த நகை ஒரு குறிப்பிட்ட துயரமான சம்பவத்தோடு தொடர்புடையது என்றால் அதை உருக்கி புதிய நகையாக செய்வது சிறந்தது. உலோகத்தை உருக்கும்போது அதில் உள்ள பழைய ஆற்றல் அழிந்துவிடும். சபப்பெட்டிக்கு அடுத்தபடியாக பேசப்படுவது இறந்தவரின் வாட்ச். அவர் இறந்ததும் வாட்ச் நின்றுவிட்டது என்று சொல்லும் பல மர்ம கதைகளை நாம் கேட்டிருப்போம். கடிகாரங்கள் ஒருவரது நாடி துடிப்புடன் மிக நெருக்கமாக இருப்பவை. குவார்ட்ஸ் படிகங்கள் ஆற்றலை சேமிக்கும் திறன் கொண்டவை. எனவே ஒருவரது இறப்பிற்கு பின் அந்த வாட்சை உடனடியாக மற்றவர் அணிவதை தவிர்க்க வேண்டும். அதை சில காலம் ஓடவிடாமல் வைத்திருந்து பிறகு மெக்கானிக்கிடம் காட்டி சரி செய்து பயன்படுத்துவது பாதுகாப்பானது. நிபுணர்களின் கருத்திப்படி இறந்தவர்களின் காலணிகளை, ஷூஸ் அல்லது சப்பல்களை ஒருபோதும் பயன்படுத்தவே கூடாது. காரணம், நமது உடலின் ஒட்டுமொத்த எடையும் பூமியுடனான தொடர்பும் கால்களில்தான் இருக்கிறது. ஒருவர் இறந்த பிறகு அவரது காலணிகளில் மிக கடுமையான எதிர்மறை தாக்கம் இருக்கும். மேலும் சுகாதார ரீதியாகவும் காலணிகள் மிகவும் அசுத்தமானவை. இவற்றை தானம் செய்வதும் முறையல்ல, அகற்றுவதே சிறந்தது. பழைய காலத்து நம்பிக்கைகள் படி ஒரு வீட்டில் யாராவது இறந்துவிட்டால் அங்குள்ள நிலை கண்ணாடிகளை துணியால் மூடி வைப்பார்கள். கண்ணாடி என்பது பிம்பத்தை பிரதிபலிப்பது மட்டுமல்ல, அது ஆத்மாக்களை சிறைப்பிடிக்கும் தன்மை கொண்டது என்பது ஒரு வகை நம்பிக்கை. இறந்தவர் அடிக்கடி பார்த்த கண்ணாடி அந்த வீட்டில் இருந்தால் அது சிலருக்கு ஒருவித பயத்தை ஏற்படுத்தலாம். இறந்தவர்களின் பொருட்களை தவறான முறையில் பயன்படுத்தும் போது என்ன நடக்கும் என்று மக்கள் பயப்படுகிறார்கள். தூக்கமின்மை, அவர்களின் நினைவுகள் அல்லது ஆற்றல் உங்கள் தூக்கத்தை பாதிக்கலாம். திடீர் மனமாற்றம், உங்கள் சுபாவத்திற்கு மாறாக இறந்தவரின் சுபாவம், உதாரணமாக அவருக்கு கோபம் அதிகம் என்றால் உங்களுக்கு வரத் தொடங்கலாம். காரணமில்லாத பயம், வீட்டில் யாரோ இருப்பது போன்ற உணர்வு அல்லது கனவுகள் வரலாம். முன்னோர்களின் பொருட்கள் என்பது அவர்களின் ஆசீர்வாதம். அவற்றை தூக்கி எறிய மனமில்லாதவர்கள் பின்வரும் முறைகளை பின்பற்றலாம். வெயில், சன்லைட். எந்த பொருளாக இருந்தாலும் 3 நாட்கள் கடுமையான வெயிலில் வையுங்கள். சூரிய ஒளி அனைத்து எதிர்மறை ஆற்றலையும் அழிக்கும். உப்பு தண்ணீர், சால்ட் வாட்டர். நகைகள் அல்லது சிறிய பொருட்களை கல்லுப்பு கலந்த தண்ணீரில் கழுவலாம். உப்பு எதிர்மறை சக்தியை உறிஞ்சும் தன்மை கொண்டது. மந்திரங்கள் மற்றும் சாம்பிராணி. வீட்டில் சாம்பிராணி புகை போட்டு அந்த புகையில் பொருட்களை காண்பிப்பதன் மூலம் சுத்திகரிக்கலாம். இறந்தவர் பயன்படுத்திய பொருட்கள் என்பது வெறும் பிளாஸ்டிக்கும் உலோகமும் அல்ல,
அவை ஒரு வாழ்வின் மிச்சங்கள். அன்பால் கொடுக்கப்பட்ட பொருட்களை பயன்படுத்துவதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அந்த பொருட்கள் உங்கள் மனதில் நிம்மதியை தராமல் பயத்தை தந்தால் அவற்றை அகற்றுவதே நல்லது. ஆன்மீகம் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். இறந்தவர்களை நினைவில் வைத்திருங்கள், ஆனால் அவர்களின் பொருட்களில் உங்களை சிறைப்படுத்திக் கொள்ளாதீர்கள். உங்கள் வீட்டில் முன்னோர்களின் பொருட்களை பயன்படுத்திய பிறகு ஏதாவது விசித்திரமான அனுபவம் நடந்திருக்கிறதா? கமெண்டில் சொல்லுங்கள்.